சுங்க கட்டணத்தை குறைக்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளதாக பேரவையில் பேசிய அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். சுங்க கட்டணத்தை குறைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்துவதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் 77 சுங்கச்சாவடிகள் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அதற்கு கட்டணங்களை குறைக்க வேண்டும் என்றும் மத்திய அரசிடம் வலியுறுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் 13 சுங்கச்சாவடிகள் காலாவதி ஆகிவிட்டது என்றும் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் இந்த 13 சுங்கச்சாவடிகளை காலாவதி ஆகிவிட்ட சுங்கச்சாவடிகளை ரத்து செய்ய வேண்டும் என்று எழுதிய கடிதத்திற்கு பதிலளித்த மத்திய அரசு காலாவதி ஆனது என்று எதுவும் கிடையாது, அதில் உள்ள சில கருத்துக்களை நாங்கள் மாற்றி அந்த சுங்கச்சாவடிகள் வழக்கப்போல் செயல்படும் என்பன போன்ற ஒரு பதிலை வழங்கியிருக்கிறார்கள் என்று அமைச்சர் ஏவா வேலு சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். அதனால் சுங்க கட்டணத்தை தொடர்ந்து வசூலிப்போம் என்றும் மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசை மீண்டும் நேரில் சந்திக்கும் போது காலாவதியான சுங்க கட்டணத்தை ரத்து செய்வது மட்டுமில்லாமல் கூடுதல் கட்டணம் வசூலிக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளையும் கட்டணத்தை குறைக்க கோரி வலியுறுத்துவோம் என்று அவர் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டிருக்கின்றார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.